Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நம்ம நகைக்கடன் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலே ஒரு வீட்டில் கூட இல்லாமல் பார்க்கவே முடியாது. நிறைய பேருடைய வீட்டில் நகைக்கடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நகையை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நகைக்கு இப்போ ஆர்பிஐ ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதத்துல தொடங்கி நம்ம அந்த ரீமைண்டர் நோட்டீஸ் வர்ற வரைக்கும் நிறைய அப்டேட்டிங்கள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல் அப்டேட் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பிகாஸ் இது சென்சிட்டிவ் அப்படின்றதுனால நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா ஒரு லிஸ்ட் அப்படின்றது எடுத்திருக்கேன். இதை பார்த்து நான் உங்கள்கிட்ட வந்து கிளியராக எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது முதல் விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் நம்ம ஒரு வந்துட்டு நகைக்கடன் வாங்கியிருக்கோம், அதை வந்துட்டு கரெக்டாக கட்ட முடியல, அதை வந்துட்டு ரீமைண்டர் காலம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னு, அதாவது டென்யூர் டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய நோட்டீஸ் அப்படின்றது வரும். அந்த காலாவதி ஆன உடனே அந்த நோட்டீஸ் அப்படின்றது நமக்கு நிறையா வரும். பட் இப்போ அப்படி கிடையாது. இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏலம் அப்படின்றத வந்துட்டு விட்டுருவாங்களா, டைரெக்டாக ஏலம் தான். நீங்கள் வந்துட்டு இதில் நோட்டீஸ் அனுப்பி ரீமைண்டர் பண்ணுறது இதெல்லாம் வேலையே கிடையாதுன்ட்டாங்க. இதுக்கு சில காரணங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா நிறைய, அதுக்கு நம்ம தான் காரணம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நோட்டீஸ் வரலைங்க, வரவே இல்லை, அதுக்குள்ள என் நகை ஏலம் விட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆக்ஷன்ஸ் எதுவுமே கிளியரா இல்லைங்க அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் எதுவுமே கிளியரா இல்லைங்க, இவங்க சரியா பண்ணவே இல்லை, இவங்க தான் காரணம், வேணும்னே நகை ஏலம் விட்டுட்டாங்க, இவங்க அப்டேட் பண்ணல அப்படின்ற மாதிரியும். ஸோ கம்யூனிகேஷன்ல நிறைய இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அப்படின்றது. ஸோ இதுல என்னன்னா ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேங்க் சேஃபா இருக்கணும், அதே போல கஸ்டமருக்கு ஒரு கிளியர் ரூல்ஸ் அப்படின்றத கொடுத்துடணும், கஸ்டமரும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டிங் அப்படின்றத கொண்டு வந்து தலையில இறக்கி விட்டாங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னன்னா, இதை ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு கூட இதை சொல்லிடலாம். அதாவது நம்ம எடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும், இதுல லோன் எடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும். பேங்க் பாலிசி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்டின் படி இதுல நீங்க எடுத்த அமௌண்ட்டை விட வட்டி வந்துட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இன்ட்ரெஸ்ட் தான் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏலம் போகும் நிலை. நீங்க வட்டி கட்டலனா என்ன ஆகும்? முதல்ல உங்களுக்கு ஒரு ரீமைண்டர் கொடுப்பாங்க, அடுத்தது உங்களுக்கு ஃபைனல் நோட்டீஸ் அப்படின்றது வந்துடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வழக்கம் போல தான் ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நகையுடைய ஃபுல் வேல்யூல இருந்து அந்த பணம் அப்படின்றது வருது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து லோன் அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்டையும் எடுத்துப்பாங்க. சில கேசஸ்ல அந்த பேலன்ஸ் அமௌண்ட்லாம் வந்துட்டு இஷ்யூ ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது கூட நடக்குது. அண்ட் நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஒரு லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது கோல்டு லோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 75% மட்டும்தான் நமக்கு அதுல இருந்து கொடுப்பாங்க. ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு அந்த நகை வேல்யூ போகுதுன்னா நமக்கு ஒரு 75,000 அப்படின்றத கையில கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? ஸோ நகையினுடைய வேல்யூ அப்படின்றது ஃப்ளக்சுவேஷன் மாதிரி, அதாவது ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்குது, திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது இல்லைங்களா, அதே போலதான் இங்க ஏற்றம் இறக்கம் அப்படின்னு வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு நகைக்கு வேல்யூ அப்படின்றது இதுதான் அப்படின்னு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபிளக்சுவேஷன் அதிகமா போயிடுச்சுன்னா ஸோ என்ன ஆகும்னா, இந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக, பேங்க்குக்கு நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த டிராப் பாயிண்ட் வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல, பிரைஸ் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல எக்ஸ்ட்ரா மணி மார்ஜின் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கட்டலனா நகை ஆக்ஷன் லிஸ்ட்ல வந்துடும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது 6வது அப்டேட் அப்படின்றது என்னன்னா, நான் சேஃபார் ஜோன்ல இருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரெகுலரா பணம் கட்டிக்கிட்டே வரேங்க, ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு மாசம் மிஸ் ஆனாலும் வேற லெவலில் இங்கே ஆக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். கம்யூனிகேஷன் மிஸ் ஆனாலும் வந்துட்டு இங்கே ஆக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். இந்த இடத்துல இருந்து, அதாவது வந்துட்டு இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ நகை கடன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஹை அலர்ட் அப்படின்றதெல்லாம் இருக்கணும். ஸோ எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, லோன் எடுத்த உடனே ரூல்ஸை வந்துட்டு கண்டிப்பா நம்ம படிச்சு பார்த்துடணும். என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அது ரீபேமெண்ட்ல என்ன, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதாவது சார்ஜஸ் வாங்குறாங்களா, டென்யூர் ரேட்ல என்ன, இந்த மியூச்சுவல் அதாவது இந்த டென்யூர் ரேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க கிளியர் விஷயமா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது உங்களுக்கு டியூ டேட் மிஸ் ஆகவே கூடாது.
கரெக்டாக டியூ டேட்டுக்கு முன்னாடியே அந்த பணம் அப்படின்றது அக்கௌண்ட்ல அவைலபிளாக வச்சுருங்க. இதில் போய் கட்டுறது இருந்தாலும் கட்டிட்டு வந்துருங்க. அடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மந்த்லி வந்து கிளியரா அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிளியர் ஆயிடுச்சா, ஏதாவது பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணி விட்டோம், அந்த மாதிரி பண்ணிக்கணும். பேங்க் தரப்புல இருந்து மெசேஜ் வர்றது, ஸோ ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கால் வர்றது, இந்த மாதிரி எது வந்தாலும் அவாய்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அண்ட் ஃபைனலாக ஆக்ஷன் நோட்டீஸ் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஆக்ஷன் அப்படின்றது எடுத்தாகணும். அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேங்க்ல இருந்து நடக்குதுன்னா நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்மளுடைய பொருட்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால நண்பர்களே, நம்ம எப்பவுமே சரி, ஒரு லோன் எடுத்தாலே நம்ம எப்பவுமே அலர்ட்டாக தாங்க இருக்கணும். ஏன்னா அது முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு, பட்டு காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, நிறைய போர் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அதில் அப்டேட்டிங் எப்படி வேணா நடக்கலாம். அண்ட் அதே போல் இது எல்லாமே நம்மளுடைய சிபில்ல கொண்டு வந்துட்டு வச்சிடும். ஸோ இந்த மாதிரி தருணங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நகை கடன் வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது பேலன்ஸ் இருக்கா, பெண்டிங்கில் இருக்கா, நகை உங்கள் கையில் வர்ற வரைக்கும் நம்ம கவனமாக தாங்க இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள பதிவு, இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷனான உங்களுக்கு வீடியோவாக போடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் அப்படின்றது பார்ப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போலாம் வந்துட்டு ஸ்கூல் மாதிரி வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதே போல் இங்கே ஃபுல்லாக இதில் சிஸ்டமில் வந்துட்டு டேப்பில் ஸ்கிரிப்ட் மாதிரி மெயின் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து டியூரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ நிறைய வீடியோக்கள் இது மாதிரி வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மூலியமாக பார்த்து